வெல்கம் பேக் டு ரேன் கிளப். திஸ் இஸ் சஞ்சய். ரீசெண்ட்லி பார்த்தீங்கன்னா புது படம் ரிலீஸ் ஆகுதோ இல்லையோ, அதுக்கு போகிறாங்களோ இல்லையோ, ஆனால் நிறைய பேர் இந்த ரீல்ஸ் மூவி நிறைய பேர் போய் பார்க்குறாங்க, நிறைய பேர் என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. இட்ஸ் ஃபைன், இட்ஸ் குட், நல்ல விஷயந்தான். ஆனால் கொஞ்சம் நின்று நிதானமாக யோசித்து பார்த்தீங்கன்னா, இந்த ரீல்ஸ் பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளுக்கு கேட்டிங்கன்னா, அங்கே இடத்துல நம்மளுக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கும். ஏன் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு. இதுக்கு பின்னாடி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் இப்போ தான் ரீசெண்டாக மங்காத்தா ரீல்ஸ் ஆச்சு. ரீல்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஒத்தபல் மூவி மங்காத்தா மூவி தான். அதுக்கப்புறம் சூர்யா மூவி அஞ்சான் மூவி ரீல்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு டாக்ஸ் போயிட்டுருக்கு. இல்லை அஞ்சான்டா வேணாம், எங்களுக்கு ஐயன் ரீல்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு சைடில் டாக் போயிட்டுருக்கு. என்னோடய சாய்ஸும் ஐயன் மூவி தான். ஐயன் மூவி ரொம்ப எனக்கு பிடிச்ச மூவி தான். ஆனால் நிறைய பேர் ரீசெண்ட்லியாக தான் ஐயன் மூவி நிறைய பேருக்கு ஃபேவரட்டாக இருக்கும். ரீசெண்ட்டாக எனக்கு ஐயன் மூவி ரொம்ப ஃபேவரட்டான மூவி அப்படின்னு அமைஞ்சிருக்கும். ஆனால் நான் ரொம்ப வருஷம் முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், ஐயன் மூவியாக ரொம்ப நல்ல மூவி அப்படின்னு ஸ்கூல் டைம்லேருந்தே நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கோலிவுட்லேருந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கமர்ஷியல் ஃபிலிம் ஐயன் மூவியாக நான் ரொம்ப வருஷமாக ஸ்கூல் டைம்லேருந்து சொல்லியிருக்கேன். ஆனால் நிறைய பேருக்கு இப்போ தான் அந்த படத்தோட இந்த மாதிரி விஷயம் இருக்குது, இந்த மாதிரிலாம் மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் இப்போ தான் ரீசெண்டாக ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த படத்தை பார்க்குறாங்க. இந்த வீடியோவில் ஐயன் மூவி பற்றி நம்ம நடுவில் பேசுவோம். அதுக்கு முன்னாடி இந்த ரீல்ஸ் பின்னாடி என்ன தான் விஷயம் இருக்குது, என்ன தான் மேட்ராக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் ரீல்ஸ் பண்ணுறதுக்காக ஃபேன்ஸுக்கு இந்த படம் ரீல்ஸ் பண்ணால் ஃபேன்ஸ் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. அதனால் ஃபேன்ஸுக்கு நல்லா ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆகும். அதனால் ஒரு விஷயம் இருக்கும், அதெல்லாம் ஃபைன். பட் இருந்தாலும் ரீல்ஸ் பண்ணும்போது ஒரு சில படம் ரீல்ஸ் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுவாங்க, ஏன் ஒரு படத்தை ரீல்ஸ் பண்ணுறாங்க. ஒன்று, அந்த படம் ஆனிவர்சரி, இல்லை அந்த படம் ஒரு 5 வருஷம் ஆகுது, ஒரு 10 வருஷம் ஆகுது அப்படின்னு அந்த படம் ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு, அதனால் நாங்கள் ரீல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு ரீல்ஸ் பண்ணுவாங்க. இல்லை அந்த படத்தோட டேரக்டர் ஏதாச்சும் படம் வரலாம், அதுக்கு முன்னாடி அந்த படத்தை ரீல்ஸ் பண்ணுவாங்க. அவர் எடுத்த ஏதாச்சும் படத்தை ரீல்ஸ் பண்ணுவாங்க. இல்லைனா ஒரு மூவியோட ஆக்டர், அந்த ஆக்டரோட பிறந்த நாள் அதனால் படத்தை ரீல்ஸ் பண்ணுவாங்க. இப்போ தான் கொஞ்சம் நார்மலாக இதுக்கு முன்னாடி கொஞ்சம் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 2-3 ஆச்சு ரீலீஸ் பண்ணிடுறாங்க படத்தை. இது கெட்டது, நெகட்டிவான விஷயம் அப்படின்னு நான் எந்த விஷயம் ப்ரொஜெக்ட் பண்ண வரல. இதுக்கு பின்னாடி என்ன விஷயம் எனக்கு மறைக்கப்படுற மாதிரி எனக்கு தெரியுதுன்னா, அப்படியே நம்ம 10 வருஷத்துக்கு பின்னாடி போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் மூவிலாம் பார்த்தீங்கன்னா, இந்த டைமில் நீங்கள் இந்த டைமில் நீங்கள் மூவி வச்சு பாருங்கள், ஒரு மெஜாரிட்டி மூவிஸ் நல்ல மூவிஸ் வரல. இது கேட்க ரொம்ப கிளிஷேவாக இருந்தாலும் இதுதான் உண்மை. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 2024 பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 230 படம் வந்திருக்கும், 200 படம் மேலே வந்திருக்கும். அதில் ஒரு 12 or 15 தான் அந்த படத்துலேருந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அடிச்சிருக்கும். அந்த 15 படம் தான் நிறைய பேருக்கு பேச பொருள் ஆகிருக்கும். அந்த படம் தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அந்த 50 படம் இது எல்லா படமும் அவ்வளோவா நல்லா இருந்திருக்காது. அதனால் அந்த படத்துலேருந்து யாருமே பேசியிருக்க மாட்டாங்க, அவ்வளோ கலெக்ஷன் வந்திருக்காது. இப்போ ரீசெண்டாக மூவிஸ் எல்லாமே அப்படி தான் இருக்குது. மெஜாரிட்டி மூவிஸ் அப்படி தான் இருக்குது. இதுவே ஒரு 10 வருஷம் பின்னாடி போனீங்க பார்த்தீங்கன்னா, அப்போ படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டலாக ட்ரை பண்ணியிருந்தாங்க. நிறைய படம் எக்ஸ்பெரிமெண்டலாக படம் ட்ரை பண்ணியிருந்தாங்க. டபுள் ஆக்ஷன் ஏகப்பட்ட டபுள் ஆக்ஷன் ஏகப்பட்ட விஎஃப்எக்ஸ் பண்ணியிருந்தாங்க. எந்திரன்லாம் வரும்போது நினச்சே பார்க்காத மாதிரி ஒரு படத்தை கோலிவுட்டில் வந்த மூவி எந்திர மூவி அப்படின்னு இருந்தது. நான் சொல்கிற மாதிரி ஐயன் நல்லா அந்த விஷயத்தை, அந்த ஐயன் மூவிலேருந்து நிறைய ஒரு எக்ஸ்பெரிமெண்டான ஒரு விஷயம் நிறைய இருக்குது. அந்த மேக்கிங்காக நிறைய விஷயம் இருக்குது. அதை பற்றி நிறைய யூடியூப் சேனல் இப்போ ரீசெண்ட் டேஸ்லேருந்து நிறைய பேர் அது ஐயன் மூவி பற்றி போட்டாங்க. நான் சொல்கிற மாதிரி இப்போ எப்படி ஐயன் மூவி நீங்கள் பேசுகிறீங்களோ, ஐயன் மூவி ரொம்ப நல்லா இருக்குது, அதுலேருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கேவி ஆனந்த் கொடுத்துருக்காரு. நிறைய விஷயம் அவர் நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு கேவி ஆனந்த். அப்படி தான் நிறைய விஷயம் நீங்கள் நிறைய பேர் நிறைய சேனல் போட்டுருக்காங்க. அதே மாதிரி மாற்றான்லேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணிடுறாங்க, நிறைய விஷயங்கள் எக்ஸ்பெரிமெண்டலாக செஞ்சுக்கிறாங்க. அந்த டைம்லேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷம் முன்னாடி எந்த மாற்றம் வந்திருக்குமா, அந்த டைம்லேயே அவ்வளோ எக்ஸ்பெரிமெண்டலாக மாற்றம் மூவி செஞ்சுருக்காங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், டபுள் ஆக்ஷன் ஒரு 10 வருஷம் முன்னாடி 10 வருஷத்துக்கு பின்னாடி டபுள் ஆக்ஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸி தான்.
அவ்வளோ டெக்னாலஜிலாம் நம்மக்கிட்ட இல்லாமல் இல்லை. ஆனாலும் கோலிவுட்டு அப்போ மார்க்கெட் வந்து கொஞ்சம் டவுனாக இருந்தது. ஆனால் டபுள் ஆக்ஷன் டபுள் ஆக்ஷன் இல்லைருந்து ட்ரிபிள் ஆக்ஷன் நடிக்கிறதுனாலும் அப்போ பண்ண முடியும். கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அப்போ வந்து டபுள் ஆக்ஷன் பண்ண முடியும். ஆனால் மாற்றான்லேருந்து பாதிக்கு படத்துக்கு மேலே இருந்து பக்கத்துலேயே டபுள் ஆக்ஷன்ஸு ஒரு கேரக்டரும் இன்னொரு கேரக்டரும் வந்து பக்கத்துலேயே இருக்கணும். அதுக்கான விஎஃப்எக்ஸஸ் அதுக்கான வந்து மோஷன் கேப்சர் வந்து ட்ரை பண்ணி அந்த டைம்லேருந்து எவ்வளோ அப்போ வந்து அந்த டைமில் எவ்வளோ ட்ரை பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பாங்க அந்த டைம்லேருந்து. அது மாதிரி இருக்கும். கேவி ஆனந்த் மூவி வந்து மெஜாரிட்டி அந்த மூவி வந்து அவரோட எடுக்கப்பட்ட மூவிலாம் பார்த்திங்கன்னா வந்து அப்படி தான் இருக்கும். கோவம் அப்படி தான் இருக்கும், அயனும் அப்படி தான் இருக்கும், மாற்றனும் அப்படி இருக்கும். கண்டென்ட் வச்சும் சரி, ஸ்க்ரீன் பிளே வச்சும் சரி, எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக முடிஞ்சிருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ எப்படி அயன் பேசுகிறாங்களோ அதே மாதிரி அடுத்தது வந்து மாற்றான் வந்து சூர்யா படம் வந்து மாற்றான் வந்து நிறைய பேர் வந்து பேசலாம், அப்படி பேசாமலும் போகலாம். எனக்கு தெரிஞ்சு அயன் மூவி எப்படியோ அதே மாதிரி வந்து மாற்றான் மூவி தான். ஆனால் வந்து அயன் மூவி வந்து கொஞ்சம் வந்து மாற்றல் மூவியோட கொஞ்சம் கண்டென்ட் வைஸும் சரி ஒரு அயன் மூவி வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். கம்பேக் டு ரீல்ஸ் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆடியன்ஸு தான். ஆடியன்ஸ் வந்து அந்த டைமில் ஒரு 10 வருஷம் பின்னாடி வந்து ரிலீஸ் ஆன படத்தை வந்து அப்போது என்ஜாய் பண்ணாமல் லேட்டர் பீரியடில் நோட்டீஸ் பண்ணி இந்த படம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப பயங்கரமான படம் அப்படின்னு என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. மேபி நிறைய பேர் அந்த டைம்லேருந்து கார்ட்டூன் பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் நிறைய பேர் வந்து அப்போது வந்து படத்தை வந்து அப்போ நோட்டீஸ் பண்ணாமல் இப்போ வந்து ரொம்ப பயங்கரமான படம் வந்து அப்போ அதனால் ரீலீஸ் ஆகுது, நான் கண்டிப்பாக வந்து தேட்டரில் போய் பார்ப்பேன். அதுவும் இல்லாமல் இன்னொன்று காரணமாக இருக்குது, அந்த படத்தில் இருக்க மீம் மெட்டீரியல்ஸை அந்த படத்தில் இருக்க மீம் மெட்டீரியல்ஸை வந்து இப்போ ரீசன்ட் சோஷியல் மீடியாவில் டைம்லேருந்து நிறைய பேருக்கு ரொம்ப மீமாக வந்து ரொம்ப என்ஜாயபிளாக போய் அந்த ரிலேட் பண்ணி அது வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து படம் வர எல்லா படமே வந்து மெஜாரிட்டி படம் வந்து அவ்வளோவா நல்லா இல்லை. அது வச்சு அது எப்படி தான் மேட்ச் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீலீஸ் பண்ணதை பார்த்து ஆடியன்ஸும் வந்து என்ஜாய் பண்ண மாதிரி ஆச்சு. அதே நேரத்தில் தேட்ரிக்கல் அந்த தேட்ரிக்கலாக நடக்கும்ல அந்த சர்க்கிள், அந்த மார்க்கெட் சர்க்கிளில் வந்து அவங்களும் வந்து ரெவன்யூ பார்த்தா மாதிரி ஆச்சு, அவங்களுக்கும் ப்ராஃபிட் பார்த்தா மாதிரி ஆச்சு. மிகப்பெரிய படம் வந்து பராசக்தி ஆகட்டும், இல்லை இந்த வாவாத்தி ஆகட்டும், இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஆனால் இந்த படம் வந்து ரொம்ப வந்து மிட்டாக போயிருக்கலாம், வந்து நல்லாவே இல்லை அப்படின்னு நிறைய ரிவ்யூஸ் வந்திருக்கலாம். ஆனால் என்ன படம் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலையோ அந்த படம் தான் வந்து ட்ரிபிள் டி ஆகட்டும், இல்லை சிறை ஆகட்டும், அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நல்லாவே இருக்குது அந்த மூவி தான். இது புதுப்படம் எது நல்லா வரதுனால இந்த ரிலீஸ் மூவி பார்த்து நிறைய நம்ம ஆடியன்ஸ் வந்து ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிறாங்க. சிம்பிள், அவ்வளோதான். ஸோ ஓகே, இந்த வீடியோவில் நான் இதான் சொல்ல நினச்சேன். நான் அவ்வளோவா வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப ஸ்கிரிப்ட் எழுதுறான் வந்து நான் இந்த வீடியோ பண்ணல. என்னோடய ரேண்ட் மாதிரி இந்த அதனால் இந்த இது ரேண்ட் சொசைட்டி இது என்னோடய ரேண்ட் மாதிரி இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் நான். ஓகே, உங்களோட தாட்ஸ் இந்த கமெண்ட்ஸில் இருந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லைனா உங்களோட வந்து ஃபேவரட்டான மூவிஸ் வந்து இதெல்லாம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட்ஸ் இருக்கும்ல, அதில் வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கமெண்ட்ஸ் ரீட் பண்ணி உங்களுக்கு வந்து அது நிறைய பேர் பார்ப்பாங்கள்ல, பார்த்தா நல்லாயிருக்கும். அப்படி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, பார்த்தா நல்லாயிருக்கும் சொல்கிறேன் நான். ஸோ ஓகே, see you another video. Thank you for watching. Bye.